பெண்களின் உரிமையும் பெண்களுக்கான கௌரவத்தை செலுத்த வேண்டும் என்றும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்று பேசுகின்ற எமது உறுப்பினர்கள் அவர்களுடைய இவ்வளவு கால அரசியலாக இருக்கட்டும், எமது நாட்டின் விசேடமாக எமது கிழக்காசிய நாடுகளுடைய கலாச்சாரத்திலும் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை, எமது பெண் என்பவள் அடுப்பங்கரைக்கு மாத்திரம் அடிமைப்பட்டவளாக, வீட்டிலே தங்களுடைய வீட்டின் பொறுப்புகளை மாத்திரம் நிறைவேற்றுகிறவளாக மாத்திரம் அவள் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ தெரியவில்லை. அதையும் தாண்டி பெண் என்பவள் எல்லா துறையிலும் சிறந்து விளங்குகின்ற சாதனை பெண்களாகவே காணப்படுகின்றார்கள். அவர்களுடைய பெண் என்பவளை சிறு வயது தாயையும் தாண்டி ஒரு சிறு பிள்ளையாக பாடசாலை சென்ற காலத்திலிருந்து பல்கலைக்கழகங்களிலும் உயர்கல்வியிலும் அதே போல எல்லா இடங்களிலும் பார்த்தால் சாதனை பெண்களாக படைப்பாளர்களாக சிறந்து விளங்குகின்றவர்களே பெண்கள். அந்த பெண்கள் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை அதே போல பொறுப்புகள் என்ற காரணத்தினாலே சிலர் அவர்களை அடக்கி வைக்கின்ற சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆனாலும் இன்று எமது நாட்டின் கலாச்சாரம் மாறி அவர்களுடைய பண்புகளையும் அவர்களுடைய சுதந்திரத்தை பாராட்டி அதே போல அவர்களுடைய திறமைகள், சமத்துவம், அதே போல அந்த பெண்களுடைய திறமைகளை வெளிக்கொணர வேண்டும் என்பது எமது அரசாங்கமாக இருக்கட்டும், அதே போல எமது நாட்டின் இருக்கின்ற நல்ல உள்ளம் கொண்ட அதே போல சகோதரர்கள், தகப்பன்மார், கணவன்மார்கள் உள்ள நாட்டில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று பெண்களை அதிகமாக பாராட்டி பெண்களுடைய திறமைகளை ஊக்குவிக்கிற ஆண்களும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவ்வாறான சமூகத்தில் இருந்து தான் இன்றைய தினம் என்னுடைய பேச்சை விசேடமாக மலையக சமூகமும் அதே போல தமிழ் சமூகம் என்று சொன்னால் நாங்கள் தேயிலை பறிக்கின்ற அதே போல அந்நிய செலவாணியை கொண்டு வருகின்ற தருகின்ற சமூகமாக இருப்பதை போலவே அதே போல ஆடை தொழில்களிலும் அதே போல வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு செல்கின்ற வீட்டு பணிப்பெண்களாக செல்கின்றவர்களாக மாத்திரம் அல்லாது மலையக சமூகத்திலும் அதே போல தமிழ் சமூகத்திலும் பெண் என்பவள் உயர் பீடங்களிலே தங்களுடைய சாதனைகளை படைத்த பெண்களும் இந்த காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். விசேடமாக ஒரு காலத்திலே குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அதே போல அவர்களுடைய பின்னணிகளுக்கு மாத்திரம் கட்டுப்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்த பெண்கள் அதை தாண்டி இன்று கல்வித்துறையிலும் நிர்வாகத்துறையிலும் அரசியல் அதே போல நீதித்துறை, மருத்துவம், தொழில்நுட்பம் என்ற எல்லா துறையிலும் உயர் துறைகளிலே திறமை வாய்ந்த அதே போல தாக்கம் செலுத்துகிற பெண்களாக மாறி இருக்கின்றது. எங்களுக்கு உதாரணங்களோடு கூட கூற முடியும். உதாரணமாக அரசியல் துறை எடுத்துக்கொண்டார். அரசியலிலே முதல் முறையாக தமிழ் பெண் பிரதிநிதித்துவம் அதிகரித்திருக்கிறது. இன்று பாராளுமன்றத்திலே 3 பேர் பெண் பிரதிநிதிகளாக 3 பேர் இருக்கிறோம். அதையும் தாண்டி எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது எங்களுடைய பிரதேச சபைகளை எடுத்துக்கொண்டால் பல பெண் பிரதிநிதிகள் இன்று தங்களுடைய அரசியலிலே தங்களுடைய உறுப்புரிமைகளையும் அவர்களுடைய பங்களிப்பையும் செய்து பல இடங்களிலே தங்களுடைய தலைமைத்துவத்தையும் தங்களுடைய ஆதிக்கத்தையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதே போல உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இந்த எங்களுடைய அமைச்சரவை எடுத்துக்கொண்டாலும் அமைச்சரவையிலும் ஒரு தமிழ் பெண் பிரதிநிதி, மகளிர் அமைச்சு, இந்த எங்களுடைய இன்றைய நாளில் பேசு பொருளாக இருக்கிற இந்த மகளிர் அமைச்சின் மகளிர் தினத்துக்கு உரித்தான அமைச்சையுடைய அமைச்சரும் பெண்ணாக இருப்பது எங்களுக்கு பாராட்டத்தகுந்த ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அதையும் தாண்டி அவர்கள் தமிழ் பெண்களாக அரசியல் விழிப்புணர்வு உள்ள தலைமைத்துவவாதிகளாக எழும்புவதைப் போலவே கல்வித்துறையிலே அவர்கள் பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளர்களாக, பேராசிரியர்களாக, அதே போல பல பள்ளிகளிலே பல பாடசாலைகளே அதிபர்களாக, உப அதிபர்களாக, அதையும் தாண்டி பணிமனைகளிலே
பணியாற்றுகிற அதிகாரிகளாகவும் அறிவை வளர்க்கின்ற துறையிலே மிக சிறந்த உயர் அதிகாரிகளாக எமது மலையக பெண்கள் அதே போல தமிழ் பெண்கள் விளங்குகின்றார்கள். உதாரணமாக வடகிழக்கு மாகாணங்களை எடுத்துக்கொண்டால் மாவட்ட செயலாளர்களாக, ஆளுநர்களாக, அதே போல உயர் பீடங்களிலே தமிழ் பெண்கள் மிளிர்கின்றதையும் காணலாம். எனவே நாங்கள் அந்நிய செலவாணியை கொண்டு வந்து செல்கின்ற ஒரு தொழிலாளிகளாக மாத்திரம் அல்லாது அவர்களும் படைப்பாளர்களாக மாறி வருகின்ற காலம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இதனை எமது அரசாங்கம் நன்கு புரிந்து கொண்டதின் நிமித்தம்தான் விசேடமாக அதையும் தாண்டி நீதித்துறையிலும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கிறார்கள். நீதித்துறையிலே நீதிபதிகளாக, சட்டத்தரணிகளாகவும் மாறி தங்களுடைய நீதி சமத்துவம் என்றதை நிலைநாட்டுவதிலே தங்களுடைய மருத்துவ துறையிலும் மருத்துவர்களாக, அதே போல மருத்துவ ஆலோசகர்களாகவும் தங்களுடைய பணிகளை மிக சிறந்த முறையிலே நிறைவேற்றுகிற பெண்கள் காணப்படுகின்றார்கள். இவை அனைத்தையும் தாண்டி பெண் என்பவள் அரசு மற்றும் தனியார் துறைகளிலே சிறந்த உயர் பீடங்களிலே மிகவும் மிளிர்கின்ற ஒரு பங்களிப்பு செய்கின்ற அதிகாரம் செலுத்துகின்ற ஒருவராக காணப்படுகின்றார். நாங்கள் விசேடமாக இதை எமது அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இதனை நன்கு புரிந்து கொண்டதின் விளைவாகத்தான் நிலையான அபிவிருத்தியை குறித்து பேசும்போது அதனை ஐக்கிய நாடுகள் சபையும் அதனை வலியுறுத்தி வருகின்ற ஒரு விஷயம்தான் நிலையான அபிவிருத்தி. நிலையான அபிவிருத்தியின் போது பெண் என்பவள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அவளுடைய பங்களிப்பு மிக அத்தியாவசியமாக இருக்கின்றது. எனவே அதனால் பெண்ணின் சமத்துவமான பங்களிப்பு இல்லாமல் எந்த துறையிலுமே நாங்கள் நிலையான அபிவிருத்தி அடைய முடியாது. எனவே அவளுக்கான சமமான உரிமைகளை சகல துறையிலும் வழங்கி அவளை ஊக்குவிப்பதும் வலுப்படுத்துவதும் மிக முக்கியமாக இருக்கிறது. அதே போல பாராபட்சங்களும் பாகுபாடுகள் இன்றி அவளை வழிபடுத்த வேண்டுவதும் வலுவூட்டுவதும் அவசியம் என்பதை எங்களுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் நன்கு அறிந்ததின் விளைவாகத்தான் அரசியலிலும் அதே போல சமூகத்தில் ஏற்படுகிற எல்லா துறைகளிலும் அவளுக்கான பங்களிப்பை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். விசேடமாக பிரஜா சக்தியாக இருக்கட்டும், அதே போல சமூக பாதுகாப்பு சங்கங்களாக இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றிலும் பெண்களுடைய பங்களிப்பு 5 விதமான பங்களிப்பு கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற வகையிலே எல்லா துறையிலும் அவளுடைய பங்களிப்பை வழங்கி இருக்கிறோம்.